ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் ட்ரிப். ஸோ இப்போ எங்கே போக போகிறேன் அப்படின்னா வயநாடுக்கு போக போகிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ட்ரிப்பர் ட்ரையல்ஸ் அப்படின்ற குரூப்போட தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 8:30க்கு HSR லேஅவுட் போனோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் வெறும் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு வீலாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சஜஷனும் கொடுங்க. ஸோ 8:30க்கு நான் கிளம்புறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் நான் 1 hour இருக்குது. ஸோ இட்னரி என்ன அப்படின்றத சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ அரௌண்ட் 8:30 to 9க்குள்ள நான் HSR லேஅவுட் போனோம். அங்கேருந்து அப்படியே வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா KLM மாத்தள்ளி அங்கே போகிறாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ரவுண்ட் அடித்து பெங்களூர் வராங்க. ஸோ அங்கேருந்து நைட் அப்படியே அங்கேருந்து கிளம்பி மைசூர் வழியாக போய் வயநாடு போகிறாங்க. அண்ட் டே 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூச்சிப்பாரா ஃபால்ஸ். ஸோ அதுக்கான ட்ரெக்கு போயிட்டு ஸோ அதுக்கடுத்து அங்கேருந்து ஐ திங்க் த லாங்கஸ்ட் ஜிப்லைன். ஸோ அந்த ஜிப்லைன் போயிட்டு அதுக்கப்புறமா ஒன் மோர் திங் 900 கண்டி. ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா கேம்புக்கு வரோம். ஸோ கேம்பில் வந்துட்டு கேம்ப் ஃபயர் இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், ஸோ இது ரெண்டும் வந்துடும். அதுக்கு அடுத்து டே 2 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டே 2ல ஒன்று வந்துட்டு டீ ஃபேக்ட்ரி கூட்டு போகிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு டேம் இருக்குது. ஸோ பன்சுரா டேம். ஸோ இந்த டேமுக்கும் போகிறோம். ஸோ இதுதான் அந்த செகண்ட் டேக்கான ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்துட்டு பெங்களூர் கிளம்பி அடுத்த நாள் காலையில் செகண்ட் டே நைட்டு கிளம்பி அதுக்கப்புறம் தேர்ட் டே மார்னிங் வந்துட்டு பெங்களூர் வந்துடலாம். டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால HSRல வீடியோ எடுக்கல. ஸோ இதுதான் எங்கள் பஸ்ஸு. ஸோ இந்த டெம்போவில் தான் போனோம். அரௌண்ட் ஒரு 1:30 போல் கர்நாடகாவில் மைசூர் தாண்டி ஒரு இடத்துல டீ கடையில் நிப்பாட்டாங்க. இதுக்கடுத்து நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதுதான் அந்த கடை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு மாதிரி ஃபாகியாக இருந்துச்சு. டிரைவர் ஓட்டினதே அப்படி தான் ஓட்டிகிட்டு போனார். ஃபுல்லாக கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியில் இதுவும் பார்த்தோம். நான் அது எடுக்கல, டக்குன்னு வந்து ஒரு செகண்டில் வந்துட்டு யானை கிராஸ் ஆச்சு வயநாடு போகிற வழியில். ஸோ அதுவும் எடுக்க முடியல. மேபி இட்ஸ் த லோக்கல் ஃபாரஸ்ட் கார்ட் ஆர் சம்ஒன். மார்னிங் எக்ஸாக்டாக 5:58க்கு ஷார்ப்பாக வந்து இறக்கி விட்டுட்டாரு. மார்னிங் 6 AM 16 degrees. ஸோ மற்றவங்களாம் தூங்க போயிட்டாங்க. ஸோ நானும் இன்னும் ஒருத்தர் 2 பேர் மட்டும் பிடிச்சிருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா சுட சுட பிளாக் டீலாம் வந்து கொடுத்தாங்க. நைட்டு வேறு ட்ராவல்னு சொல்லி சாப்பிடாம வந்தேன்னா, ஸோ பசிக்கு வேறு வழி இல்லாமல் 2 பிளாக் டீ 3 பிளாக் டீ வரைக்கும் உள்ளே போச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. இதுக்கடுத்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், மார்னிங் எடுத்தேன். ஸோ அது தனி செப்பரேட் வீடியோவாக தனித்தனியாக ஒரு 2-3 மினிட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன் நான். ஓகே, எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்றதே சொல்ல மறந்துட்டேன். எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்தோட பேர் டவர் ஹில். இங்கே வந்து கேம்ப்ஸும் இருக்குது, ஐ மீன் இந்த மாதிரி டென்ட்டும் இருக்குது, ப்ளஸ் ரூம்ஸும் இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கேம்ப்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு டென்ட்டில் 2 பேர் தூங்கலாம். இந்த ஹோம் ஸ்டே டவரிலோட ஹோம் ஸ்டேக்கு போகும்போது இருக்கிறதுலே மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி இதை வேனை கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி கொண்டு போய் வச்சாங்க. ஸோ ஏன் இவ்வளோ தூரம் மேலே ஏது அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே அந்த ட்ரோன் ஷாட்ஸில் வந்து வரும்போது நான் காட்டுறேன். இந்த ட்ரிப்பில் ஒரு சோகமான விஷயமும் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, என்னோட ட்ரோனு தான். அந்த ட்ரோனை போயிட்டு ஆக்சுவலி வந்துட்டு உத்திரிப்பட்டா ட்ரிப்லேயே வந்துட்டு ஒருக்கு வந்து என் கையில் அடிபட்டு கீழே ஒழுகிற அளவுக்கு வந்து போச்சு. ஸோ அப்போல்லாம் எதுவும் ஆகலை. ஆனால் இந்த டைம் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரோனோட ஒன் ஆஃப் த மோட்டார்
அது வந்து காட் ஸ்டக் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ என்னால் ஓட்ட முடியல. ஸோ செகண்ட் டேக்கானது வந்து ட்ரோன் வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டேக்கானது எல்லாமே இருக்கும். டீ வந்து இங்கே தான் வச்சுருந்தாங்க. இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க. பின்னாடி வந்துட்டு ஒரு 4 ரூம் இருக்கும். முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாக இந்த வியூ தான். ஸோ இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன சாப்பாடு இருந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் காட்டுறேன். ஒரு ப்ரெட்டு, அதுக்கப்புறம் புட்டு, ஐ மீன் எவ்வளோ நாள் புட்டு எல்லாம் வாங்கிக்கலாம். ப்ளஸ் டீ இருந்துச்சு. டீ ஆவரேஜாக இருந்துச்சு. மற்றபடி கடலைக்கறி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி வரும்போது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுவும் காட்டுறேன். என்ன அப்படின்னா நிறைய ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த இது பெரிய சைஸ் பீட்டில்ஸ், நல்லா நம்ம விரல் சைஸில் இருக்க பெரிய பெரிய பீட்டில்ஸ் இருந்துச்சு. ஸ்பைடர்ஸ் இருந்துச்சு. அண்ட் கம்பளி பூச்சி. மெயினாக டென்ட்டுக்கு மேலெலாம் கம்பளி பூச்சி வந்து உட்காந்துருந்துச்சு. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. தட்டி விட்டுட்டு பயமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது டென்ட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் வந்துட்டு கம்பளி பூச்சி கடிச்சிருமா என்ன ஏது அப்படின்னு ஒரு பயம். காலையிலாம் தூங்கிட்டாங்க. கேம்பில் போய் 6 மணிக்கு போனது தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் அப்படின்னா ஜிப்லைன் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஜிப்லைனில் போயிட்டு அங்கே தான் மதியானம் அங்கேயே அப்படி பக்கத்தில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஃபால்ஸுக்கு போகிறதா இருந்துச்சு. இதுதான் போகிற வழி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயில் வந்துட்டு மீடியமாக இருந்துச்சு. போக போக மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே 34 டிகிரிஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிப்லைன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதோட டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா 500 ருபீஸு. இது போக 250 ருபீஸ் வந்துட்டு கோப்ரோ, ஐ மீன் நாட் கோப்ரோ தர மாட்டாங்க, டிஜே ஆக்ஷன் கேம், ஐ மீன் ஆஸ்மோ 3 நினைக்கிறேன், அது கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு நம்ம போகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வேணும்னா அதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ 500 வந்து மேண்டேட்ரி ஃபார் த ரைட். ஓகே, இதுக்கடுத்து அந்த ஃபால்ஸுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து தண்ணி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் வந்து போகிற வழியிலலாம் தண்ணி இருக்க தான் செஞ்சது. அது மேலே ஏறி போனோம் போல். ஸோ ட்ரெக்குக்காக தான் மெயினாக புக் பண்ணுது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சம்திங் ஏதோ ஒரு கீழே இறக்கி விட்டுட்டு ஏதோ ப்ரைவேட் ஃபால்ஸ் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 மீட்டர்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபால்ஸுக்கு கூட்டு போனாங்க. ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், பட் ஓவரால் குட். ஏன் இங்கிட்டு ஃபார்ம் ஆகும்ல. ப்ரோ கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா? கீழே இறங்குது, அதனால வேகமாக இருக்கு. பார்ப்போம். அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போனோம்னா திரும்ப அதில் ஏறி போடுது. ஓகே, கிராஸ் பண்ணியாச்சு. ஆனால் இதை காணுமே. ஃபால்ஸ் எங்கே? இது வழியாக போய் பார்ப்போம். எம்மாடி. ஓகே, இதையும் 2வது கிராஸ் பண்ணோம். அதை கிராஸ் பண்ணி இங்கிட்டு வந்தாச்சு. வழுக்காமல் கிராஸ் பண்ணோமா? வழுக்குதே. நான் வீடியோ கட் பண்ணி, இது ஒரு ஸ்ட்ரீமு அது ஒரு ஸ்ட்ரீமு கிராஸ் பண்ணியாச்சு. மேலே ரிசார்ட் அழகாக இருக்குது. அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே இருக்கோம்? அங்கேருந்து வந்தோமா? போய் பார்ப்போம். இது ப்ரைவேட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபால்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து எட்டி பார்ப்போம். எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா? ஐயோ, ஸ்விம்மிங் பூலே இருக்குது. செம்ம டீப்பாக இருக்கும் போலயே. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு டீப்பாக, ஐ மீன் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கிட்ட நெருங்க கூட முடியாது. அது ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ப்ளூவிஷ் வாட்டராக இருந்துச்சு. உள்ளே இறங்கினாலும் ஒரு 4-5 ஃபீட் வந்து தான் வாக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப டீப்பாக இருந்துச்சு தண்ணி.
இதுக்கு அடுத்து கண்டி 900 அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கறதுக்காக போனோம். ஆனால் இதை போகிறதுக்கான வழி வந்து ஆஃப் ரோட் ஜீப்பிங். ஸோ இந்த ஜீப்பிங் ஐ மீன் இந்த ஜீப் ப்ளஸ் அந்த 900 கண்டி அந்த பார்க் மேலே போகிறது சேர்த்து வந்து மொத்தம் 550 ருபீஸ் ஆச்சு. ஸோ 300 ப்ளஸ் 250 தெரியலையே, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஜீப் ரைட் ஆஃப் ரோட். லாரி வேற லாரி வேற வருது. हाँ बोला उसके बाद अच्छा सुनाई भी नहीं देगा. இந்த ஆஃப் ரோட் ட்ரிப் மொத்தம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் போகுது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே இருக்கும். पानी में आधा डाइजेस्ट हो गया था, यहाँ पे पूरा हो गया. अच्छा they're acting guys. खबर पड़ रहा है उनका. They're just acting. वो acting वो चलो. ग्लास गिर गया उसका. कहाँ पर है भाई? अब इसका पेट्रोल. ओके. இதான் கிளாஸ் பிரிட்ஜ். नहीं लगती है. हमसे 3 गुना वेट ज़्यादा से करने चाहिए. टेंसाइल स्ट्रेंथ मेंटेन हुआ है. हां लगा मेंटेन हुआ है. अब अगर टैंक के सामने जो स्विंग है ना देखा लंबा सा, क्या हम एक बैठे थे. बहुत अच्छा. என்னை கேட்டால் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு வேஸ்டான இதாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஜீப் ஆஃப் ரோட் ஜீப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் பெஸ்ட். அதுக்காகவே வந்துட்டு போகலாம். கிளாஸ் இந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்காக வரது வேஸ்ட்டு தான். సార్ నేను వెళ్ళిపోతున్నాను. బాయ్ బాయ్. నాకు వద్దు లాలీపాప్, నాకు వద్దు అయిరా, నాకు వద్దు. ఏం కాదు, నాకు వద్దు, నాకు వద్దు. బాయ్. கண்டி 900 வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா மேலே ட்ரீ ஹவுஸ்லேருந்து மேலே இருந்து பார்க்குற மாதிரி, ட்ரீ ஹவுஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ட்ரீக்கு மேலே போய் நின்று அங்கேருந்து பார்க்குற மாதிரி ஒன்று. அது போக சும்மா அந்த என்ன சொல்கிறது சாதா இந்த டர்ஃப் மாதிரி விளையாடுறது அது இதுன்னு வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சு தான் 250 போட்டுங்க. ஸோ இது வராமலே வந்துட்டு அது ஜீப் மட்டுமே போயிட்டு வந்துடலாம். அதே ஜாலியாக இருக்கும். अच्छा ऐसा नहीं हो गया है, हमारा फर्स्ट सोलो एक्सपीरियंस बहुत अच्छा हो गया है. अभी नेक्स्ट कोई अगर ग्रुप अच्छा नहीं मिलेगा अगर हम जाएंगे तो खराब हो जाएगा कि अपने में ही रहते हैं चुपचाप बैठे हुए हैं, बात ही नहीं कर रहे हैं. भाई कहाँ से लग रहा है कि अपन कल ही मिले. सही बात है. एग्जैक्टली फील नहीं आई. ऐसे कल रात को इतना हो गया था और सोच, और कल रात को फिर चले जाते. हाँ यार
कभी कोई प्लान करेंगे कौन सा अपन दूसरे सिटी से यहाँ पे सारे मैं तो हुई हाँ तुम बैंगलोर में ही रह रहे हो ना हाँ हम 3-4 महीने यहीं पे अभी और मैं तो यार हम 4 तो ही हैं ऐसा बीटी में रहती हूँ कभी कुछ प्लान में जाना तो बताना बीटी में रहते हो बैठ पे बीटी हम तो पास है हमारे बीटी अच्छा अच्छा बीटी अच्छा बीटी ओ कोई दोस्त नहीं है हम नहीं यहाँ कहाँ रहते हो बना तो नहीं मान्य ट्राइबल से लेके जा रहे हैं एक देश से दूसरे एक्सपोर्ट किए जा रहे हैं भाई मैं कैसे पकड़ के रहता हूँ हाँ बात करता हूँ जो 20 அந்த இருக்கு இப்போ தான் செம்மையாக இருக்கும். बिना पकड़े हाँ ये बना एक छोड़ देते हैं अंदर हो जा और अपन को भी सडनली सी एनिमल रनिंग टुवर्ड्स शेर आ गया फिर लोगों ने क्या सफाई हाँ किया है मैं मन्ना करता तू एलिफेंट कैमल मन्ना करता भी जा सकते हो आप इतना पास है मन्ना करता तू हाँ मतलब मुझे उतना वैसे इंटरेस्ट भी नहीं है राइड में मुझे जाना है मन्ना करता मैं 2 बार 3 बार 2 बार 2 बार पहली बार नहीं गई 2 बार गया किधर हाँ मैं हो यार मस्त चला मैं 2 बार जाया राइट ओ हो तीसरी बार मेरे को परसों बोल रहा है चलने के लिए परसों तो नहीं हो पाएगा मना कर और तीसरी और ये तीसरा अलग ग्रुप है पहले अलग ग्रुप है दूसरा अलग ग्रुप था तीसरी और अलग ग्रुप होगा ये लोगों को ग्रुप मिलते हैं ग्रुप नहीं मिलता ये कैसा गाना चाहिए मेरे ग्रुप सिर्फ एक दिन के लिए जाने को राजी होते हैं लॉन्ग ट्रिप के लिए नहीं मानते ये तो मैं सुबह के आई हूँ तो मैं आ नहीं मेरी माँ को पता चलेगा मैं ऐसे घूम रही हूँ यहाँ पे उसका प्रॉब्लम क्या है अरे मतलब ऐसा इतनी ओपन माइंडेड नहीं है ना मतलब ऐसा मतलब घूमो अकेले गैंगटॉक के लिए तो मान नहीं दोस्तों के साथ जा रहे हैं मैं आराम से फोन पर वीडियो बनाते हुए गया हूँ पूरा जोश में बेचारी अरे पर मुझे बैठता था तो बैठ ना में रख दिया ये मुझे थोड़ा रिलीफ है हाँ बहुत ज़्यादा ही नहीं आपको मेमा को पता है अगर ऐसे हो गया साइड में लग गया और गाइस मैगी बची है पेट में खत्म नहीं हो चुकी है भगवान अलग से स्पेशल टाइम निकाल के पहले जल्दी पहुंच जाएंगे इस रिश्ते पे तो हाँ फ्रेंड ओ भाई सही है कोच्ची बुट्टी अरे मैं तो ये पकड़े पकड़े छोड़ो हाँ क्यों जरूरत है मैम आपको आप तो वैसे बीच में बैठी हुई நாங்கள் ஆஃப் ரோடு ஜீப்பை முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து எல்லாரும் அந்த ரைடில் பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு 13 பேர் பார்த்தோம். எல்லாரும் செம்ம டயர்டாகி எல்லாம் பஸ்ஸில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு தான் நான் அந்த
கேம்ப் ஃபயர் இருக்க போகுது. கேம்ப் ஃபயர் இருக்குது அண்ட் அதை பார்ப்போம். நைட் பான் ஃபயர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டதுனால உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்து நிறைய செம்ம டயர் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன துணின்னு கேட்டால் இது ஃபால்ஸில் போட்டு போடுறது, எல்லாத்தையும் காய போடுறது. எங்கே காய போட தெரியும், கேம்ப் ஃபயரில் வச்சு காய போட்டுருந்தோம். இது நெக்ஸ்ட் செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு ஒழுங்காக எடுக்கல. பூரி, பிரெட் அண்ட் அது சப்ஜி அதுதான் இருந்துச்சு. இதுவுமே வந்துட்டு ட்ரோன் ஷாட்ஸ் ஐ திங்க் இந்த மார்னிங் வரைக்கும் இருந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் எனக்கு ட்ரோன் போயிடுச்சு. டே 2 வந்து டேமை பார்க்க போகிறோம். அந்த டேமோட ஓப்பனிங் இவ்வளோ தான் இருந்துச்சு. நானும் இவ்வளோ மோசமாக இருக்கேன், உள்ள எதுவுமே இருக்காது அப்படின்னு பார்த்தா சம்திங் ஏதோ அதுவுமே சம்திங் ஏதோ அந்த ஏரியா வைஸ் வந்து லார்ஜான டேமா. கயாக்கிங் போயிருந்தேன், அதோட வீடியோ எடுக்கல. பட் ஸ்பீட் போட் போயிருக்கேன், அதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம் அடுத்து. நாங்கள் ஆக்சுவலி வேற ஒரு இடமும் இறக்கி விட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து டேம் வரைக்கும் நாங்கள் ஒரு 2 பேர் நடந்து போய் டேம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் தெரியாது டேம் பக்கத்தில் அழகாக இருக்கானா பிரிட்ஜே செம்மையாக இருக்குது சிறுசா. இது பார்க்கும்போது அந்த கேரளா ஃபீலே வருது. இந்த மாதிரி பிரேமம் படம் மாதிரியா, பிரேமம் படத்தில் மாதிரி பிரிட்ஜா? அந்த பிரிட்ஜ் ஒன்றும் டேமுக்கு நானும் இன்னொருத்தர் நடந்து போனோம்னு சொன்னால அந்த பாதையில் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 சைடும் அழகாக இந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. நடுவில் அந்த பிரிட்ஜ் இத்தனோடு சிறுசாக ஒரே ஒரு கார் தான் போகிற அளவுக்கான பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் வந்து ஃபுல்லாக அப்படி கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். டேம் வந்துட்டு கேரளாவோட அஃபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபார் ஸ்பீட் போட்டும் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்தாகணும். பட் கயாக்கிங் ஆர் சம் அதர் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் எடுத்துக்கலாம். டேமில் பெருசாக நார்மலாக என்ன இருக்குமோ அதே தான் இருக்க போகுது. ஒன்றும் புதுசாலாம் எதுவுமே இல்லை. டேம்ல போட்டிங் போறதுக்கு இந்த வெளியே அந்த படியில தான் அப்படி மேலே ஏறி போய் அங்க ரைட் சைடு போனோம் அப்படின்னா அந்த போட்டிங்கான பாயிண்ட் இருக்கு. மற்ற டேம் மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஒன்றும் ஸ்பெஷலாக அப்படி இது ஒன்றும் அப்படிலாம் எதுவும் இல்லை. இதுவும் சேம் லைக் மற்ற டேம் மாதிரி தான். டேமை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனோம் அப்படின்னா டீ மியூசியம் போனோம். டீ மியூசியமில் எதுவும் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை, எதுவும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை. ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு, மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு கஃபே மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா 40 rupees மேக்ஸிமம் 40 rupees 50 rupees ஐஸ் டீ அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இதுதான் அந்த கஃபே நான் சொன்னது. ஃபுல்லாக வுட்டில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. மேபி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் டீ எல்லாமே, அது இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண ஏதாவது பிராண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவு காஸ்ட்லியாலாம் எதுவும் இல்லை. நான் வாங்கினது என்ன அப்படின்னா மின்ட் டீ ஒன்று வாங்கியிருந்தேன். வேனில் பேசிகிட்டே போயிருந்தோம். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டி பெட்ரோல் போடணும்னு பாடினாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி அந்த ஏரியா தாண்டி அங்கக்குள்ளே இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்ல பாடியிருந்தாங்க. இது வந்து நைட்டு ஒரு 8:30க்கு மேலே இருக்கும். அதுக்கடுத்து டின்னருக்கு ஒரு ஸ்பாட் நிப்பாட்டாங்க. அது எங்கே அப்படின்னா மைசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸில் நிப்பாட்டியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த ட்ரிப்.